இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னத்த அந்த மாயா இவ்ளோ ஸ்பீடா இருக்கா? ஜோசியரை வர வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நேரத்தை குறிச்சிட்டா. அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கேன்? என்ன பண்ண முடியும் சாரு? தடுக்கலான்னு பார்த்தா எதுவுமே முடியல. இந்த சீனுவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சுத்திட்டு இருக்கான். அண்ணி, இப்படியே விட்டா அவ சீக்கிரம் குழந்தைய பெத்துருவா. எனக்கும் அதுதான் தோணுது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஷோ, என்னம்மா நீ வேற எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு. சீனு மாமா எனக்கு கிடைக்கலன்னா நான் அதை தான் பண்ணுவேன். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. ஏதாவது பண்ணி அவங்க சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விடாம பண்ணலாம். ஆமா அண்ணி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். ஷோ, ஐடியா சொல்ல சொன்னா சித்திரம் சத்திரம்ட்டு. ஐயோ அண்ணி, நான் பழமொழிய சொன்னேன், நீங்க படிச்சது இல்லையா? ஆமா, நான் எங்க அதெல்லாம் படிச்சேன். நீ தானே இந்த குடும்பத்துல ரொம்ப படிச்சவ. முதல்ல உன் ஐடியா என்னன்னு சொல்லு. அந்த மாயா முழுசா நடமாடினா தானே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அவளுக்கு அடிப்படை வச்சுட்டா? சித்தி என்ன சொல்றீங்க? அவளுக்கு அடிபட்டு கட்டு போட்டு படுக்க வச்சுட்டா அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? நாம நேரா மாடிக்கு போயிடலாம். அந்த மாயா வெளியே வரும்போது அவ தலையில பெரிய பூந்தொட்டிய பார்த்து தள்ளி விட்டுருவோம். தலையிலயும் அடிபடும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டும் கேன்சல் ஆயிடும். சித்தி, இது மட்டும் என்ன ரொம்ப பொது ஐடியாவா? நான் சொன்னதை விட உங்க ஐடியா ரொம்ப பழசு. இது பழசா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். பாப்போம். அண்ணி, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். இது நல்ல ஐடியா தான். அண்ணி கூட இப்ப மாயா கிட்ட மளிகை சாமான் வாங்க சொல்லி லிஸ்ட் கொடுத்தாங்க. இப்ப மாயா கொஞ்ச நேரத்துல வெளியில வருவா. அப்ப நான் வெளியில இருந்து 2 தடவை கை தட்டுறேன். அப்ப நீங்க மேல இருந்து பூத்தொட்டிய அவன் மேல தள்ளி விட்டுருங்க. இவ வெளியில போக போறா. 2 தடவை நம்ம கைய தட்ட வேண்டியதுதான். அத்தை, என்னாச்சு? என்ன? இல்ல, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மருமக சொல்றது சரிதான். ஆமா பத்மா, உன் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுதே. என்னமாச்சு? சுகர் ஏதாவது அதிகமாயிருச்சா? ஏங்க, எனக்கு என்ன சக்கரை வியாதியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறமா டென்ஷனா இருக்க? அது காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு ஒரே அசதியா இருந்துச்சு. அப்படின்னா கொஞ்ச நேரம் போய் படுத்து தூக்கி ரெஸ்ட் எடு. மருமகளே, நீ எங்கம்மா கிளம்பிட்ட? மளிகை கடைக்கு போறேன். ஏமா, எப்பவுமே சீனு தானே போவான்? அவர் கடையில வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அதான் நான் வாங்கிட்டு வர போறேன். வரேன். அம்மாடி அம்மாடி, இருமா இரு, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே போய் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, ஏங்க, நீங்க எதுக்கு இப்ப வெளிய போறீங்க? ஏய், வெளியில வெயிலா இருக்குல்ல, மருமக எதுக்கு போகணும்? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, இருங்க, வேண்டாம். நீங்க இன்னைக்கு வெளிய போக கூடாது. அடியே, நான் ஏன்டி போக கூடாதுன்னு சொல்ற? அது வந்து நான் கேலண்டர்ல பார்த்தேன். உங்க ராசிக்கு இன்னைக்கு வடக்கு சூளம்னு போட்டிருந்துச்சு. வடக்குல தானே சூளம், கடை தெற்கு பக்கம் தானே இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, நீங்க நில்லுங்க. கொஞ்ச நாளாவே வீட்ல ஏதாவது தப்பாவே நடந்துட்டு இருக்கு. நீங்க வெளியில போக வேண்டாம், சும்மா இருங்க. இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா, அத்தை தான் சொல்றாங்கல்ல, நீங்க இருங்க. நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன், போர் அடிக்குது. நான் போயிட்டு வரேன். கொடுங்க. சரிம்மா, நீயே போய் வாங்கிட்டு வா. மாயா, கடைக்கா போற? ஆமா பாட்டி, மளிகை பொருள் வாங்குறதுக்கு போறேன். நான் டாக்டர் வீட்டுக்கு தான் போறேன். நான் அப்படியே கடையில கொண்டு லிஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க பொருளை கொண்டு வந்து வீட்டுல போட்டுடுவாங்க. குடு. ஆமா மருமகளே, ஏமா நீயும் கடையில சீனு கூட சேர்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. உனக்கும் வேலை இருக்கும், நீ அத்தை கிட்ட கொடு, அத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி மாமா. ஐயோ, ஐயோ, அம்மா வெளியே வராங்க. அவங்க தலையில விழுந்துட போகுது. பேசாம எதுவும் செய்ய வேண்டாம்னு சிக்னல் கொடுத்துட வேண்டியதுதான். வேண்டாம். ஐயோ, ஐயோ, கீழே குழுங்கி சித்தி. ஓவரா
ஓவரா பண்ணல. இந்த இதையும் வாங்கிக்கோ. ஏய், ஐயோ அம்மா. ஐயோ 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 பத்மா ஐயோ பத்மாவா? ஐயோ, பத்மா என்னமாச்சு? ஐயோ என்னடி எப்படிமாச்சு? எப்படி விழுந்தது? பாத்து ஐயோ. எடு அப்படிதான். இரு இரு பார்த்து மெதுவா. ஐயோ ஐயோ இரு, மண்டக்குள்ள இப்படி போய் மாட்டிக்கிச்சே. கொஞ்சம் பொறுமையா இரு. பார்த்து மெதுவா. ஐயோ பத்மா, பத்மா ஐயோ, என்னப்பா பத்மா, என்னாச்சு? ஐயோ, பத்மா, பத்மா பத்மா என்னமா பண்ணுது? ஐயோ பத்மா போயிட்டியே பத்மா. மாப்பிள்ளை, ஐயோ, நீங்க வேற. ஐயோ. மாப்பிள்ளை, நான் என்ன அத்தை பண்றது? மயக்கத்துல இருக்காங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. போகலையா? நல்ல வேலை. சீக்கிரம். புடி 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 பாத்து. ஷோப்பா. இதுல எழுதியிருக்கிற டேப்லெட்டை ஒரு வாரத்துக்கு கொடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், அத்தைக்கு பெருசா எதுவும் காயம் இல்லையே? இல்ல சின்ன அடிதாம்மா. ம். டாக்டர் தொட்டி விழுந்ததுல தலைக்குள்ள மண் எதுவும் போயிரலையே டாக்டர்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க டேப்லெட்டை ஒழுங்கா கொடுங்க, எல்லாமே சரியாயிடும். நன்றி டாக்டர். கடவுளே. ஷோ அப்போ வலிக்குதே. நான் வரேன். அம்மா. அண்ணி ஐயோ ரொம்ப வலிக்குதா? ஆ. ஷோ ஏண்டி எனக்கு வடக்குல சூளம்னு சொன்ன, உனக்கு தான் மேற்குல சூளம்னு நினைக்கிறேன். நேரா உன் தலையில தொட்டி வந்து விழுந்திருக்கு. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானே தலைவலியில இருக்கேன் சொல்லிட்டேன். ஆமா, தொட்டி எப்படி கீழே விழுந்தது? பாட்டி, சித்தியும் சாரும் தான் மேல இருந்தாங்க. ஐயோ இல்ல, துணிக்காய போடுற சமயத்துல சாரு பக்கத்துல இருந்தாளா? அவளுக்கு கண்ணு வேற தெரியாதா? தொட்டி இருக்கிறது பார்க்காம பக்கத்துல போயிருக்கா. அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதான். ஆமா பாட்டி. ம், ஷோ அத்தை சாரி அத்தை. விடுச்சாரோ, நீ என்ன வேணும்னா பண்ண? ஐயோ தலை விண்ணு விண்ணுன்னு வலிக்குதே அம்மா. அப்பா, டேய் பத்மா, பாராஜி, பாருடா. ஐயோ. அம்மா பாரு. அம்மா ஐயோ, என்னம்மா ஆச்சு? டேய். அப்பா என்னப்பா? சீனு, சாரு வந்து அத்தை தலையில பூந்தொட்டிய தட்டி விட்டுட்டா. ஐயோ மாமா, தெரியாம கைப்பட்டு விழுந்துருச்சு. கண்டிப்பா இது தானா நடக்கல. இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க.